பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் வினாக்களை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில பகுதி 2 வினாக்களை இன்றைக்கு நாங்கள் படிக்கிறோம். 3ஆம் தவணை பரீட்சைக்கான வினாக்கள்ல பகுதி 1 வினாக்கள் 20 வரும், பகுதி 2 வினாக்கள் 5 வரும். தரமுறையில பொறுத்தவரையில இந்த பகுதி 2 வினாக்கள்ல இருந்து சில கேள்விகளை இன்றைய வகுப்புல நாங்கள் படிக்கலாம். முதலாவது கேள்வி, P சமன் மத்துகம என்று ஒரு சொல் தந்திருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பெயர் மத்துகம. மத்துகம என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் பி என்பது மத்துகம என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்னும் தொடையை குறிக்கிறது. என்ன கேள்வி நாங்கள் செய்ய போறோம்? நாங்கள் செய்ய போற கேள்வி தொடைகள் பகுதியில் இருக்கக்கூடிய கேள்வி. பி சமன் தொடையானது எப்படி குறித்து காட்டப்படும்? ஆங்கில பெரிய எழுத்தினால தொடைகளை நாங்கள் குறிச்சு காட்டுவோம். தொடைகளை நாங்கள் 3 முறைகள்ல விவரிச்சு காட்டுவோம். முதலாவது முறை சொற்களில் விவரித்து எழுதுதல். இப்ப சொற்கள்ல விவரிச்சு எழுதி இருக்கு. பி என்னும் தொடையானது எப்படி இருக்குதாம்? மத்துகம என்னும் சொல்லில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை குறிக்கிறது. பி என்கிற தொடையானது. இது முதலாவது முறை. 2வது முறையாக தொடைகளை எப்படி விவரித்து எழுதுவோம்? முதலாவது முறை சொற்களில் விவரித்து எழுதுதல், 2வது முறை மூலகங்களை பயன்படுத்தி எழுதுவோம், 3வது முறை வெண்ணுருவில குறிச்சு காட்டுவோம். அப்ப தொடைகளை விவரித்து காட்டுவதற்காக, தொடைகளை காட்டுவதற்காக அல்லது குறிப்பதற்காக நாங்கள் 3 முறைகளை பயன்படுத்துகிறோம். முதலாவது முறை சொற்களில் விவரித்து எழுதுதல், 2வது முறை மூலகங்களை பயன்படுத்தி எழுதுதல், 3வது முறை வெண்ணுருவில் காட்டுதல். இப்ப கேள்வி என்ன? பி சமன் ஒரு தொடையை தந்திருக்குது. முதலாவது கேள்வி, தொடை பியை தொடை பியின் மூலகங்களை எழுதுக. தொடை பியின் மூலகங்களை எழுதுக. சொற்களில் விவரித்து காட்டியிருக்கக்கூடிய இந்த தொடை பியினுடைய மூலகங்களை எழுத போறோம். மூலகங்களை என்னென்று எழுதுவோம்? தொடை பியினுடைய மூலகங்கள் பி சமன் இரட்டை அடைப்புக்குள்ள பி என்கிற தொடையினுடைய மூலகங்கள் எழுத போறோம். பி என்கிற தொடையானது எதை குறிக்கிறது? மத்துகம என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை குறிக்கிறது. சொல்ல ஆங்கிலத்துல வந்திருக்கிறாங்க. அப்ப நாங்கள் ஆங்கில எழுத்துக்களை எழுதுவோம். இந்த சொல்லில இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை எழுதுவோம். இடைவெளி விட்டு கமா போட்டு எழுத வேணும். எம், அடுத்ததாக ஏ, அடுத்ததாக டி, அடுத்ததாக ஹெச், அடுத்ததாக ஜூ,
அடுத்ததாக ஜி, அடுத்ததாக ஏ. ஏ ஏற்கனவே நாங்கள் எழுதியிருக்கிறோம். அப்ப ஒரு எழுத்து ஒரு தொடையினுடைய மூலகங்களை எழுதும் போது ஒரு எழுத்தை எழுதியிருந்தோம்னா அந்த எழுத்து திரும்ப எழுதக்கூடாது. ஒரு எழுத்தை ஒரு முறைதான் மூலகங்களாக எழுதும் போது நாங்கள் எழுத வேண்டும். ஒரு எழுத்தானது மீண்டும் மீண்டும் வந்தாலும் நாங்கள் அதனை ஒரு முறைதான் எழுத வேண்டும். இப்ப எழுதிட்டோம், இனி நாங்கள் திரும்ப எழுத தேவையில்லை. அடுத்ததாக எம். எம் பாருங்கோ ஏற்கனவே வந்திருக்கு, அப்ப திரும்ப எம் எழுத தேவையில்லை. அடுத்ததாக மீண்டும் ஏ. ஏயும் நாங்கள் ஏற்கனவே எழுதி இருக்கிறோம், ஆகவே ஏயை திரும்பவும் எழுத தேவையில்லை. ஒரு தொடையில மூலகங்கள் எழுதும் போது ஒரு மூலகமானது மீண்டும் மீண்டும் பல தடவைகள் வந்திருந்தாலும் அந்த மூலகத்தை நாங்கள் ஒரு முறை மாத்திரம்தான் எழுத வேண்டும். அதற்கு அமைவாக தொடைப்பியினுடைய மூலகங்களை இரட்டை அடைப்புக்குள்ள நாங்கள் எழுதியிருக்கிறோம். தொடைப்பியானது மத்து கம என்னும் சொல்லில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை குறிக்கிறது. முதலாவது கேள்வி என்ன? இந்த தொடைப்பியினுடைய மூலகங்களை எழுதுக. தொடைப்பியில இருக்கக்கூடிய மூலகங்கள் என்னென்ன எல்லாம் அப்படின்னா இந்த சொல்லில் உள்ள ஆங்கில எழுத்துக்களை எல்லாம் எழுதுகிறோம். எழுதும் பொழுது ஒரு எழுத்து மீண்டும் மீண்டும் வந்திருந்தாலும் அந்த எழுத்தை நாங்கள் ஒரு முறைதான் எழுத வேண்டும். இரண்டாவது கேள்வி, இரண்டாவது வினா, தொடைப்பியை வெண்ணுருவில் காட்டுக. தொடைப்பியை தொடைகளை எழுதும் போது ஆங்கில பெரிய எழுத்தால தான் நாங்கள் குறிச்சு காட்டுவோம், ஆங்கில சிறிய எழுத்து பயன்படுத்தக்கூடாது. தொடைப்பியை வெண்ணுருவில் காட்டுக அல்லது வெண் வரிப்படத்தில் காட்டுக என்று கேள்வி வரும். வெண்ணுருவில் காட்டுக. தொடைப்பியை வெண்ணுருவில் காட்டுக அல்லது வெண் வரிப்படத்தில் காட்ட வேணும். அப்படி காட்டுறது தொடைப்பியானது தொடைப்பியை வெண்ணுருவில் காட்டுவோம். பியானது இந்த உருவை குறிக்கிறது என்பதற்காக இவ்வாறு நாங்கள் பி குறிக்கக்கூடிய வெண்ணுரு. வெண்ணுருவில் என்னென்ன எல்லாம் வர வேணும்? தொடைப்பியினுடைய மூலகங்கள் எல்லாமே வர வேணும். எம், ஏ, டி, ஹெச், யூ, ஜி. ஒரு வெண் வரிப்படத்தில ஒரு வரிப்படம் மூலமாக தொடர்ந்து பி என்கிற தொடையினுடைய மூலகங்கள் அவலத்தையும் இந்த வெண் வரிப்படத்துக்குள்ள நாங்கள் குறிச்சிட்டு தொடைப்பியானது இந்த வெண் வரிப்படத்தை இந்த மூலகங்கள் எல்லாவற்றையும் குறிக்கிறது என்பதை காட்டுவதற்காக இவ்வாறு நாங்கள் வெண்ணுரு வரைந்து காட்டுவோம். இப்படி காட்ட வேண்டும். தொடைப்பியானது இந்த வெண் வரிப்படத்தில் இருக்கக்கூடிய மூலகங்களை குறிக்கிறது என்பதனை வெண்ணுருவின் மூலமாக இவ்வாறு நாங்கள் காட்டுவோம். வட்டம் போட்டு வட்டத்துக்குள்ள தொடைப்பியினுடைய மூலகங்கள் எல்லாவற்றையும் எழுதி தொடைப்பி குறிக்கக்கூடிய மூலகங்கள் இதையெல்லாம் கண்டு நாங்கள் காட்டுவோம். வெண் வரிப்படம். வெண் என்பவர் இந்த வரிப்படத்தை கண்டுபிடிச்சிருக்கிறபடியா இந்த வரிப்படத்துக்கு பெயர் என்ன? வெண் வரிப்படம் அல்லது வெண் உரு. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, பகுதி 2 வினாவில பகுதி 2 வினா எப்படி வரும்? ஒரு கேள்விக்கு கீழே நிறைய கேள்விகள் வரும். முதலாவது கேள்விக்கு கீழே 1, 2, 3, 4, 5 என்று சின்ன சின்ன கேள்விகள் 5 அல்லது 4 வரும். இதுல மூன்றாவது கேள்வி, ஒன்றில மூன்றாவது கேள்வி, B சமன் கேபிட்டல் B சமன் 2, 3, 5, 7 ஆகிய எண்களை B என்கிற தொடையானது குறிக்கிறது. தொடை என்னது நீங்கள் இனங்காணுவீங்க?
ஆங்கில எழுத்தால ஆங்கில பெரிய எழுத்தால குறிக்கப்பட்டிருக்கும். இரட்டை அடைப்புக்குள்ள இதனுடைய மூலகங்கள் எழுதப்பட்டிருக்கும். பி சமன் தொடை பி சமன் 2, 3, 5, 7 ஆகிய எண்களை குறிக்கிறது. என்னும் தொடையை பொது பண்பொன்றின் மூலம் குறிப்பிடுக. என்னும் தொடையை பொது பண்பொன்றின் மூலம் குறிப்பிடுக. பாருங்கோ, தொடை பி ஆனது இதனை குறிக்கிறது. தொடை பியினுடைய மூலகங்களை தந்திருக்குது. தொடை பி சமன் தொடை பியினுடைய மூலகங்கள் 2, 3, 5, 7 ஆகும். எப்படி இவ்வாறு மூலகங்களை கொண்ட பி என்னும் தொடையை இவ்வாறான மூலகங்களை கொண்ட பி என்னும் தொடையை பொது பண்பொன்றின் மூலம் குறிப்பிடுக. அப்படி என்றால் சொற்களின் மூலம் விவரித்து பார்க்கணும். சொற்களின் மூலம் இந்த பி ஆனது என்ன தொடையாக இருக்கும் என்று நாங்கள் விவரித்து காட்ட போறோம். இந்த மூலகங்கள் எங்க இருக்கக்கூடிய மூலகங்கள், இந்த எண்கள் எல்லாம் இந்த எவ்வாறான எண்கள், எவ்வகையான எண்கள் என்று பார்க்கிறோம். 2, 3, 5, 7 இந்த எண்கள் எல்லாமே என்ன எண்கள்? 2, 3, 5, 7 பார்த்தீங்கன்னா இந்த எண்களுக்கு நாங்கள் சிறப்பாக ஒரு பெயரை சொல்லலாம். என்ன பெயர் சொல்லலாம்? முதன்மை எண்கள். இந்த எண்களுக்கு நாங்கள் சிறப்பாக ஒரு பெயர் சொல்லலாம். என்னென்று சொல்லுவோம்? முதன்மை எண்கள். முதன்மை எண்கள் என்றா என்ன? 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள். ஒன்றாகவும் அதே எண்ணாகவும் இருக்கக்கூடிய 2 காரணிகளை மட்டும் உடைய எண்கள். 2 காரணிகள் இதெல்லாம் 1, 2. 3 காரணிகள் இதெல்லாம் 1, 3. 5 காரணிகள் இதெல்லாம் 1, 5. 7 காரணிகள் இதெல்லாம் 1, 7. அப்ப இந்த 4 எண்களுக்கும் இந்த 4 எண்களையும் பாருங்கோ, இந்த 4 எண்களுக்கும் 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. பொதுவான ஒரு பண்பு. இந்த 4 எண்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த 4 எண்களுக்கும் 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. அதே நேரம் ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இந்த 4 எண்களையும் 2 இரட்டை எண்கள் இருக்குது. மீதி எல்லா எண்களும் ஒற்றை எண்ணாக இருக்குது. நாங்கள் எதை அவதானிக்க வேணும்? இந்த 4 எண்களுக்கும் பொதுவாக ஒரு பண்பு இருக்கும். பொதுவாக ஏதாவது ஒரு பண்பினுடைய அடிப்படையில இந்த 4 எண்களும் ஒத்து போகும். இந்த 4 எண்களுக்கும் பொதுவான பண்பு ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த பண்பு என்னன்னு நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப என்ன செய்யறோம்? 2 காரணிகளை பார்க்கிறோம். 1, 2 தான். 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. 3 காரணிகளை பார்க்கிறோம். 1, 3 தான். இதற்கும் 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. அதே போல 5க்கும் 7க்கும் 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. ஆகவே இந்த எண்கள் எல்லாமே ஒன்றாகவும் ஒன்றும் அதே எண்ணாகவும் இருக்கக்கூடிய 2 காரணிகளை கொண்ட எண்கள். 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள். இந்த 4 எண்களுக்குமே 2 காரணிகள் மட்டும்தான் இருக்குது. 2க்கு மேற்பட்ட காரணிகள் இல்லை. ஆகவே இந்த 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்களை நாங்கள் என்ன பெயர் சொல்லி அழைப்போம்? ஒன்றாகவும் அதே எண்ணாகவும் இருக்கக்கூடிய 2 காரணிகளை உடைய எண்களுக்கு பெயர் என்ன? முதன்மை எண்கள். ஆகவே தரப்பட்ட இந்த 4 எண்களுமே முதன்மை எண்கள். அப்ப முதன்மை எண்கள் என்கிற ஒரு பொதுவான பண்பின் மூலம் இந்த 4 எண்களும் ஒத்து போகின்றன. இந்த 4 எண்களும் முதன்மை எண்கள். ஆனால் நாங்கள் முதன்மை எண்கள் என்று மட்டும் எழுத முடியுமா? பி என்னும் தொடையானது
முதன்மை எண்களை குறிக்கிறது நாங்கள் எழுத முடியாது. ஏனென்றால் முதன்மை எண்கள் இந்த 4 மட்டும்தானா? இல்லை, இன்னும் முதன்மை எண்கள் இருக்குது. முதன்மை எண்கள் அப்படி ஆரம்பிக்கும். 1 முதன்மை எண்ணும் இல்லை, சேர்த்தி எண்ணும் இல்லை. முதன்மை எண்களை எழுதுவோம். 2, 3, 5, 7, 11, 13, 13, 17 இப்படி முதன்மை எண்கள் போய்கொண்டே இருக்குது. ஆனால் எங்களுக்கு முதன்மை எண்கள் என்று நாங்கள் எழுதுவோமேயானால் அவ்வளவு முதன்மை எண்களும் வந்திருக்க வேணும். எங்களுக்கு வந்திருக்கிறது முதன்மை எண்கள் இந்த 4 எண்களையும் மட்டும்தான் வந்திருக்குது. முதன்மை எண்களில் இந்த 4 எண்கள் மட்டும்தான் இந்த தொடையில வந்திருக்குது. ஆகவே நாங்கள் இதற்கு சிறப்பாக என்ன சொல்லலாம்? வருவோ 1 10 வரையான முதன்மை எண்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும். 1க்கும் 10க்கும் இடையில உள்ள முதன்மை எண்கள் இவையெல்லாம் என்று நாங்கள் சிறப்பாக குறிப்பிட முடியும். முதன்மை எண்கள் என்று மட்டும் போட்டீங்கன்னா பிழை. 1க்கும் 10க்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள் என்று இவற்றை நாங்கள் சிறப்பாக குறிப்பிட முடியும். 1க்கும் 10க்கும் இடையில் உள்ள முதன்மை எண்கள் இவைதான். 2, 3, 5, 7. 10க்கு அடுத்ததாக 11. 10க்கு மேல இருக்கிறதான் அடுத்த முதன்மை எண்களாக 10க்கு மேல இருக்கிற எண்கள் எல்லாம் இருக்குது. ஆகவே இவை 4ம் 1க்கும் 10க்கும் இடையில உள்ள முதன்மை எண்கள் என்று நாங்கள் சொற்களில் விவரித்து காட்ட முடியும். B எனும் தொடையானது 1க்கும் 10க்கும் 10க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள். 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள். என நாங்கள் சொற்களில் விவரித்து காட்ட முடியும் அல்லது பொது பண்பின் மூலம் குறித்து காட்ட முடியும். தொடை B ஆனது எப்படி இருக்க போது 1க்கும் 10க்கும் இடையில உள்ள முதன்மை எண்களை குறிக்கிறது. 1க்கும் 10க்கும் இடையில உள்ள முதன்மை எண்கள் யாரெல்லாம்? 2, 3, 5, 7 ஆகும். ஆகவே இந்த 4 மூலகங்களையும் உடைய B என்னும் தொடையை பொது பண்பொன்றின் மூலம் சொற்களை விவரித்து காட்டும் போது நாங்கள் என்ன எழுதலாம்? தொடை B ஆனது 1க்கும் 10க்கும் இடையில் உள்ள முதன்மை எண்களை குறிக்கிறது என்று நாங்கள் குறித்து காட்ட முடியும். பகுதி 2 வினாக்கள்ல நாங்கள் தொடைகள் என்னும் பாடல்களை வார மாதிரி ஒரு கேள்வி பார்த்து நாங்கள் அடுத்த கேள்வியாக பரப்பளவு சுற்றளவுல நாங்கள் ஒரு கேள்வி பார்க்கலாம். 2வது வினா இப்படி ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். பரப்பளவு சுற்றளவுல செவ்வக வடிவ அழைப்பிதழ் செவ்வக வடிவ அழைப்பிதழ் ஒன்றிலிருந்து செவ்வக வடிவ அழைப்பிதழ் ஒன்றிலிருந்து அலங்காரத்திற்காக சதுர வடிவமான ஒரு துண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. சதுர வடிவமான ஒரு துண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. செவ்வக வடிவ அழைப்பிதழ் ஒன்றிலிருந்து அலங்காரத்திற்காக சதுர வடிவமான ஒரு துண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது.
உருவின் மூலம் இந்த தரவுகளை காட்டி இருக்கிறாங்க. செவ்வக வடிவமான அழைப்பிதழ், செவ்வக வடிவமான அழைப்பிதழ் ஒன்றில இருந்து அலங்காரத்திற்காக ஒரு துண்டு சதுர வடிவமான பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சதுர வடிவமான ஒரு துண்டு பகுதி அலங்காரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்ப செவ்வக வடிவ அழைப்பிதழ் உருவின் மூலம் காட்டப்பட்டிருக்குது. இந்த அழைப்பிதழ் ஒன்றிலிருந்து அலங்காரத்திற்காக சதுர வடிவமான துண்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. சதுர வடிவமான இந்த துண்டு அலங்காரத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செவ்வகத்தினுடைய அளவுகள், செவ்வகத்தினுடைய நீள அகல பக்கங்களின் நீளங்கள் தரப்பட்டிருக்குது. நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர். இந்த சதுர வடிவத்தினுடைய சதுர வடிவ ஒரு துண்டினுடைய ஒரு பக்க நீளம் 3 சென்டிமீட்டர். பாருங்க, செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர். செவ்வகத்தினுடைய நீள பக்கங்கள் இரண்டும் சமனாக இருக்கும், அகல பக்கங்கள் இரண்டும் சமனாக இருக்கும். நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர். செவ்வகத்துக்குள்ளேயே அலங்காரத்துக்காக சதுர வடிவமான ஒரு துண்டு ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த துண்டினுடைய ஒரு பக்க நீளம் 3 சென்டிமீட்டர். இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு கேட்கிற கேள்விக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். முதலாவது கேள்வி, முழு அழைப்பிதழினதும் பரப்பளவை காண்க. முழு அழைப்பிதழின் பரப்பளவை காண்க. முழு அழைப்பிதழினுடைய பரப்பளவை காணப்படும். அப்ப அழைப்பிதழானது என்ன வடிவமானதாக இருக்குது? செவ்வக வடிவமானதாக இருக்குது. அப்ப அழைப்பிதழின் பரப்பளவை காண்றதுக்கு நாங்கள் யாரின் பரப்பளவை காண வேணும்? செவ்வகத்தினுடைய பரப்பளவை காண வேணும். செவ்வகத்தினுடைய பரப்பளவை என்னென்ன காணுவோம்? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி காணுவோம். அப்ப இந்த செவ்வக வடிவ அழைப்பிதழினுடைய நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி முழு அழைப்பிதழினுடைய பரப்பளவை நாங்கள் காண முடியும். நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர். 12ஐயும் 8ஐயும் பெருக்கினோம்டா 96. பரப்பளவு அளக்கக்கூடிய அளவு என்ன? சென்டிமீட்டர் வர்க்கம். 12க்கு 96. அப்ப அழைப்பிதழ், இந்த முழு அழைப்பிதழினுடைய பரப்பளவு என்ன? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி செவ்வக வடிவமானதாக இருப்பதனால் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி இதனுடைய பரப்பளவு 96 சென்டிமீட்டர் வர்க்கம் என கண்டிருக்கிறோம். பரப்பளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் வர்க்கம். 96 சென்டிமீட்டர் என்று போடக்கூடாது, 96 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இரண்டாவது கேள்வி, அலங்காரத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. இரண்டாவது கேள்வி, அலங்காரத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. அலங்காரத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண போறோம். அலங்காரத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதி என்ன வடிவமான பகுதி? சதுர வடிவமான பகுதி. அலங்காரத்திற்காக சதுர வடிவமான ஒரு துண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தப்பட்டிருக்கிற இந்த சதுர வடிவமான துண்டு பகுதி தான்
அலங்காரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அலங்காரத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதி இந்த பரப்பளவை காண சொல்லி கேட்டால் நாங்கள் இந்த பரப்பளவை காண வேணும். இந்த சதுர வடிவ துண்டினுடைய பரப்பளவை காண வேணும். சதுரத்தின் பரப்பளவு என்னென்று காணுவீங்கள். நீளத்தையும் பெருக்கி காணுவோம், அல்லது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி காணுவோம். சதுரம் என்றால் அதனுடைய 4 பக்கங்களும் நீளத்துல சமனாக இருக்கும். ஆகவே நீளத்தையும் பெருக்கி நாங்கள் சதுரத்தினுடைய பரப்பளவை காண்பதன் மூலமாக அலங்காரத்திற்கு ஒதுக்கப்பட்ட பகுதியினுடைய பரப்பளவை காண முடியும். அப்ப நீளம் 3 சென்டிமீட்டர் தர 3 சென்டிமீட்டர். மூன்றையும் பெருக்கினோம்னா 9 சென்டிமீட்டர் வர்க்கம். அலங்காரத்துக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு எவ்வளவு? 9 சென்டிமீட்டர் வர்க்கம். அடுத்த கேள்வி 3வது வினா. இதே தரவை வச்சுக்கொண்டு 3வது ஒரு வினா செய்ய போறோம். மூன்றாவது வினா. அழைப்பிதழ் அழைப்பிதழை சுற்றி ரிப்பன் பட்டி ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. அழைப்பிதழை சுற்றி ரிப்பன் பட்டி ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. இந்த அழைப்பிதழை சுற்றி ரிப்பன் பட்டி ஒன்று ஒட்டுறாங்களாம். ரிப்பன் பட்டி ஒன்று ஒட்டப்பட்டு உள்ளது. எனின் ஒட்டப்பட்டுள்ள ரிப்பன் பட்டியின் நீளத்தை காண்க. எனின் ஒட்டப்பட்டுள்ளது. எனின் ஒட்டப்பட்ட ரிப்பன் பட்டியின் நீளத்தை காண்க. அழைப்பிதழை சுற்றி இந்த செவ்வகடியமான அழைப்பிதழை சுற்றி ரிப்பனால சுத்த வர ஒட்டுறாங்க. அப்படி என்றா ஒட்டும்போது ஒட்டப்பட்ட ரிப்பன் பட்டியின் நீளம் என்னவாக இருக்கும்? அழைப்பிதழை சுற்றி ரிப்பன் பட்டி ஒட்ட வேணும். எனின் ஒட்டப்படக்கூடிய ரிப்பன் பட்டியின் நீளம் என்னவாக இருக்கும்? என்ன செய்ய வேணும்? இதனுடைய சுற்றளவை காண வேணும். செவ்வகம் என்றா என்ன? அழைப்பிதழினுடைய சுற்றளவை காண வேணும். அழைப்பிதழானது செவ்வக வடிவமாக இருக்கிறபடியா செவ்வகத்தின் சுற்றளவை காணுவோம். செவ்வகத்தின் சுற்றளவு என்னென்று காணுவோம். எந்த ஒரு அளவுடைய சுற்றளவு காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? சுற்றி வர இருக்கக்கூடிய பக்கங்களில் நீளங்களை கூட்ட வேணும். ஒரு தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகைதான் சுற்றளவு ஆகும். ஆகவே சுற்றளவை காண்பதற்கு ஒரு தளவுருவை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகையை நாங்கள் காண வேணும். செவ்வகமாக இருப்பதனால் நீள பக்கங்கள் சமனாக இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும். இந்த நீளமும் சமனாக இருக்கும். அகல பக்கங்கள் இரண்டும் சமனாக இருக்கும். இந்த அகலம் 8 சென்டிமீட்டர் என்றால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அகலமும் 8 சென்டிமீட்டராக இருக்கும். இனி நாங்கள் சுற்றளவு காணுவோம்.
சுற்றி வர கூட்டுவம், அழைப்பிதழை சுற்றியுள்ள பக்கங்களின் நீளங்களை கூட்டுவம், சுற்றி வர கூட்டுவம். 12 சென்டிமீட்டர் சக 8 சென்டிமீட்டர் சக 12 சென்டிமீட்டர் சக 8 சென்டிமீட்டர். சுற்றி வர இருக்கக்கூடிய 4 பக்கங்களின் நீளங்களை கூட்டலாம். கூட்டினவண்டா 12 மட்டும் 20, 20 12 32, 32 மட்டும் 40, 40 சென்டிமீட்டர் ஆகும். சுற்றளவு அளக்கக்கூடிய அலகு என்னது? சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து போட்டிடக்கூடாது. சுற்றளவை அளக்கக்கூடிய அலகு சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்ல வந்தா சென்டிமீட்டர்ல எழுத வேணும், மீட்டர் வந்தா மீட்டர்ல எழுதணும். சுற்றளவு அளக்கக்கூடிய அலகுகள் மீட்டர், சென்டிமீட்டர். தேவையான நேரங்கள்ல கிலோமீட்டரை பயன்படுத்துவோம். பெரும்பாலும் சென்டிமீட்டர், மீட்டரை வச்சுக்கொண்டு நாங்கள் சுற்றளவை அளப்போம். ஆகவே சுற்றளவு அளக்கக்கூடிய அளவுகளாக சென்டிமீட்டர் சொன்னால் நாங்கள் விடையிலையும் சென்டிமீட்டர் எழுத வேண்டும். ஆகவே இந்த அழைப்பிதழினுடைய சுற்றளவு 40 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இந்த அழைப்பிதழை சுற்றி ரிப்பன் பட்டி ஒட்ட வேணுமென்றா ரிப்பன் பட்டியின் நீளம் என்னவாக இருக்கும்? 40 சென்டிமீட்டராக இருக்கும். இரண்டாவது வினாவில 3 கேள்விகள் பார்த்தோம். இதோட தொடர்புடைய இன்னும் ஒரு வினா, இரண்டாவது வினாவோட தொடர்புடைய மாதிரி இன்னும் ஒரு வினா. குறிப்பிடப்பட்டுள்ள 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 உருக்களின் சுற்றளவு சமன் எனில் பொருட்களின் சுற்றளவு சமன் எனில் ஏயின் பெருமானத்தை காண்க. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள உருக்களின் சுற்றளவு சமன் எனில் ஏயின் பெருமானத்தை காண சொல்லி போட்டிருக்கிறேன். கீழே உருக்கள் தரப்படுகிறது. முதலாவது ஒரு சொல்வக வடிவமான ஒரு. இரண்டாவது ஒரு சதுர வடிவமான ஒரு. முதலாவது உருவினுடைய நீள அகலங்கள் தரப்பட்டிருக்குது. நீளம் 9 சென்டிமீட்டர். நீள பக்கங்கள் சமன், அகல பக்கங்கள் சமன். நீளம் 9 சென்டிமீட்டர். நீளம் 25 சென்டிமீட்டர். நீளம் 25 சென்டிமீட்டர். அகலம் 9 சென்டிமீட்டர். சதுர வடிவமான உருவினுடைய பக்க நீளங்கள், ஒரு பக்கத்தின் நீளம் தந்தா சரி,
சதுரம் என்றால் 4 பக்கங்களின் நீளமும் சமனாக இருக்கும். சதுர வடிவமான உருவினுடைய ஒரு பக்கத்தின் நீளம் ஏனால் காட்டப்பட்டிருக்குது. ஏ சென்டிமீட்டர் தெரியாது. சதுர வடிவமான உருவினுடைய ஒரு பக்கத்தின் நீளம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் காண போறோம். கேள்வி என்ன இருக்குது? கீழே குறிப்பிடப்பட்டுள்ள உருக்களின் சுற்றளவு சமன் எனின் ஏயின் பெருமானத்தை காண்க. கீழே 2 உருக்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த 2 உருக்களினுடைய சுற்றளவும் சமனா? சுற்றளவு சமனாக இருந்தால் ஏ என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்குது. அப்ப இந்த 2 உருவினுடைய சுற்றளவை நாங்கள் தனித்தனியாக காணுவோம். செவ்வக வடிவமான உருவின் சுற்றளவு காணுவோம். சதுரத்தின் சுற்றளவு ஏயை வச்சு கொண்டு காணுவோம். கடைசியா 2ஐயும் தீர்த்து ஏயினுடைய பெருமானத்தை காணுவோம். முதலாவதாக செவ்வக வடிவமான உருவின் சுற்றளவை காணணும். செவ்வகத்தின் சுற்றளவை காண வேண்டுமெண்டா என்ன செய்யறது? சுற்றியுள்ள பக்கங்களில் நீளங்களை கூட்ட வேணும். சுற்றி 4 பக்கங்கள் இருக்குது. 4 பக்கங்களின் நீளங்களையும் நாங்கள் கூட்ட வேணும். செவ்வகத்தின் நீள பக்கங்கள் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இந்த பக்கம் 25 சென்டிமீட்டர் என்றால் அதற்கு எதிரான பக்கத்தின் நீளம் 25 சென்டிமீட்டர். அகல பக்கங்கள் இரண்டும் சமனாக இருக்க வேண்டும். சுற்றளவை காணுவோம். சுற்றி வர கூட்டுவோம். 25 சென்டிமீட்டர் சக 9 சென்டிமீட்டர் சக 25 சென்டிமீட்டர் சக 9 சென்டிமீட்டர். சுற்றியுள்ள 4 பக்கங்களில் நீளங்களையும் கூட்டுவோம். கூட்டினோம்டா 25 25 கூட்ட 50, 9 9 கூட்ட 18, 50 18 கூட்டினோம்டா 68 சென்டிமீட்டர். அப்ப செவ்வக வடிவமான உருவ சுற்றளவுகள் அது 68 சென்டிமீட்டர். இனி இந்த சதுர வடிவமான உருவினுடைய சுற்றளவை காணலாம். சதுரத்தின் ஒரு பக்க நீளம் என்னவாம்? ஏ. ஒரு பக்க நீளம் ஏ என்றால் எல்லா பக்கங்களின் நீளமும் என்னவாக இருக்கும்? சதுரத்துக்கு எல்லா பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். 4 பக்கங்களின் நீளமும் ஏ தான். அப்ப ஏ என்று வச்சுக்கொண்டு இதனுடைய சுற்றளவை காணுவோம். ஏ சக ஏ சக ஏ சக ஏ. எல்லா பக்கங்களின் நீளமும் ஏ ஆக இருக்குது. ஏ என்று வச்சுக்கொண்டு சுற்றளவை காணுவோம். ஏயை 4 முறை கூட்டுறோம். என்ன வரும்? ஒரு ஏ, இன்னும் ஒரு ஏ, இன்னும் ஒரு ஏ, இன்னும் ஒரு ஏ. ஒரு ஏவோட இன்னொரு ஏயை கூட்டினோம்டா 2 ஏ. இன்னும் ஒரு ஏயை கூட்டினோம்டா 3 ஏ. இன்னும் ஒரு ஏயை கூட்டினோம்டா 4 ஏ. அப்ப ஏ என்று வச்சுக்கொண்டு சதுரத்தினுடைய சுற்றளவு காணுறோம் 4 ஏ. மேல கேள்வியில என்ன சொல்லி இருக்கு? அப்ப செவ்வகத்தின் சுற்றளவு கண்டிருக்கிறோம். சதுரத்தின் சுற்றளவு கண்டிருக்கிறோம். சதுரத்தின் சுற்றளவு ஏயின் சார்பில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. செவ்வகத்தின் சுற்றளவு ஒரு பெருமானமாக கிடைச்சிருக்குது. கேள்வியில் என்ன சொல்லி இருக்குது? கீழே குறிப்பிடப்பட்டுள்ள உருக்களின் சுற்றளவு சமன் எனில் தரப்பட்ட 2 உருக்களினுடைய சுற்றளவுகளும் சமனாக இருந்தால் 2 சுற்றளவுகளும் அப்படி இருக்க வேண்டும். சமன் எனில் சமனாக இருந்தால் ஏயினுடைய பெருமானம் என்னவாக இருக்கும்? சமனெனில் ஏயின் பெருமானத்தை காண்க. அப்ப சதுரத்தின் சுற்றளவும் செவ்வகத்தின் சுற்றளவும் சமன். சதுரத்தின் சுற்றளவு அளவு 4 ஏ. செவ்வகத்தின் சுற்றளவு அளவு 68 சென்டிமீட்டர். அப்ப 4 ஏயும் 68 எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. சதுரத்தின் சுற்றளவும் செவ்வகத்தின் சுற்றளவும் சமன். ஆகவே 4 ஏயும் 68 சமம். 4 ஏ யாருக்கு சமன்? 68க்கு சமன். 4 ஏ சமன் 68 இருந்தால் ஒரு ஏ சமன் என்னவாக இருக்கும்? 68 4ஆல வகுக்க வேணும். 4 ஏ சமன் 68. ஒரு ஏ சமன் என்ன நடக்கும்? 68 4ஆல வகுப்போம்.
4 மாம்பழங்கள விலை 200 ரூபாய். அப்போ ஒரு மாம்பழத்தின் விலை என்னவாக இருக்கும்? 50ஆக இருக்கும். 4 மாம்பழங்களின் விலை 200 ரூபாய் எனில் ஒரு மாம்பழத்தின் விலை எவ்வளவு? 50 ரூபாய். என்ன செய்கிறோம்? 200 4ஆல வகுக்கிறோம். 200 4ஆல வகுத்தோம்னா 50. அதே போல 4 ஏயினுடைய பெருமானங்கள் 68 எனில் ஒரு ஏயினுடைய பெருமானத்தை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 68 4ஆல வகுக்க வேண்டும். 68 4ஆல வகுப்போம். 6ல் 4 ஒரு முறை, 6ல் 4 ஒரு முறை, மீதி 2 28. 6ல் 4 ஒரு முறை, 6ல் 4 போக மீதி 2, 2ஓட 8 சேர்ப்போம் 28. 28ல் 4 7 முறை. ஆகவே ஏயினுடைய பெருமானம் என்ன? 17 ஆகும். அந்த சதுரத்தினுடைய ஒரு பக்க நீளம் என்னவாக இருக்கும்? 17 சென்டிமீட்டராக இருக்கும். ஏயினுடைய பெருமானம் சென்டிமீட்டர்ல நாங்கள் கொடுக்க வேணும். ஏ சமன் 17 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்த வினா, இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்வி நீங்கள் பார்க்கலாம். 5வது வினாவாக மறை 5 சக நீர் 4 எண்கோட்டை பயன்படுத்தி பெருமானம் காண்க. எண்கோட்டை பயன்படுத்தி பெருமானம் காண்க. எண்கோட்டை பயன்படுத்தி இந்த 2 திசை கொண்ட எண்களை நாங்கள் கூட்ட போகலாம். மறை 5ஓட 4 கூட்ட வேணும். ஆகவே மறையெண்களும் நேரெண்களும் வார மாதிரி எண்கோட்டில எண்களை குறிப்போம். எண்கோடு என்னென்று கூறுவோம்? நேர்கோடு உண்ட கீறி சமனான இடைவெளிகளில் புள்ளிகளை குறிப்போம். 0, 0க்கு வலது பக்கமாக நேரெண்கள், 0ற்கு இடப்பக்கமாக மறை எண்கள். எண்கோட்டை பயன்படுத்தி மறை 5ஓட 4 நீர் 4 கூட்டி பெருமானத்தை காணணும்னு சொல்லியிருக்கு. என்ன செய்வோம்? முதலாவதாக மறை 5, முதலாவதாக இருக்கிற எண் என்ன? மறை 5 சொல்றோம். மறை 5 குறிக்கிற மாதிரி நாங்கள் புள்ளிகளை குறிக்க வேணும். மறை 6லிருந்து குறிப்போம். மறை முதலாவது எண் அதற்கு ஏற்ற மாதிரி எண்களுக்கு ஏற்ற மாதிரி எண்கோட்டில எண்களை குறிக்க வேணும். முதலாவது எண் என்ன? மறை 5. இப்ப மறை 5 இங்க இருக்குதுன்னு பார்ப்போம். மறை 5 இந்த இருக்கு. 0த்துல இருந்து மறை 5 இருக்கிற இடம் இங்க. 0த்துல இருந்து மறை 5 இங்க இருக்குது. மறை 5ஓட நேர் 4 கூட்ட வேணும். மறை 5 இங்க இருக்குது. மறை 5ஓட நேர் 4 கூட்ட வேணும். இப்ப கூட்டுறதுக்கு என்ன செய்ய வேணும்? மறை 5 இங்க இருக்குது. நேர் 4 கூட்ட வேணும். ஆகவே மறை 5க்கு வலப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் என்ன? கூட்ட வேணும் என்கிறபடியா நாங்கள் மறை 5க்கு வலப்பக்கமாக 4 அலகுகள் நகர வேணும். மறை 5ஓடு நேர் 4 கூட்ட வேணும். மறை 5 இங்கே இருக்குது.
நேர் 4 பார்க்கிறோம். நேர் 4 என்ன திசையில இருக்கு? என்ன திசை கொண்டவன்? நேர். ஆகவே மறை 5க்கு நேர் திசையில் நாங்கள் 4 அலகுகள் நகர வேணும். மறை 5க்கு நேர் திசை எங்க இருக்கும்? மறை 5க்கு வலப்பக்கமாகத்தான் நேர் திசை இருக்கும். மறை 5க்கு இடப்பக்கமாக மறை திசை இருக்கும். நேர் 4 கூட்ட வேணும். நேர் திசை கொண்டவன். ஆகவே மறை 5ல இருந்து மறை 5னுடைய நேர் திசையில 4 அலகுகள் நாங்கள் நகர வேண்டும். 1 2 3 4. அங்க வந்துட்டோம். மறை 1க்கு வந்துட்டோம். விடை என்னவாக இருக்கும்? மறை 1. விடை எண்களை பயன்படுத்தி பெருமகனம் கண்டமண்டா விடை மறை 1 ஆகும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் என்கிற வகையில பகுதி 2 வினாக்களை பார்த்த நாங்கள் இதோட இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி பிள்ளைகள்.